இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு பிள்ளைகளே, 3 மாதம் உங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் இல்லாமல் நீங்கள் இந்த 3 மாதத்தை கடக்கவில்லை. தேவனுடைய தயவும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ஒத்தாசையும் இருந்தபடியினால் நீங்க கடந்து இந்த 4வது மாதத்துக்குள் வந்திருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. நடக்காத காரியங்களை இந்த 4வது மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதை செய்து முடிப்பாராக. இந்த காலை வேளையில எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. தேவன் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தேவ வார்த்தையை ரொம்ப நேரம் தேடி தேவன் கொடுத்த இந்த அன்பின் வார்த்தையை உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் காதுகளும் உங்கள் இருதயமும் இந்த வார்த்தைக்கு நேராக நிலைநிற்பதாக. ஆமேன். எசேக்கியேல் 34:26 வசனம் சொல்லுது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை கீழிருந்து கண்டிப்பாக இந்த 4வது மாதம் மேலே கொண்டு வருவார். ஆசீர்வாதமான மழையை பெய்யும் என்று பைபிள் சொல்லுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த 25வது வருஷத்துல இந்த 4வது மாசத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். அது நிச்சயமாகவே உண்மையானது. விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் என்று. அந்த ஏற்ற காலம்தான் இந்த ஏப்ரல் மாதம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் என்று இந்த வசனம் சொல்லுது. கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களையும் மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியங்களுக்குள்ள அவர் கண்டிப்பாக வழிநடத்துவார். இது அருமையான தெய்வ வார்த்தை, ரொம்ப ரொம்ப வல்லமையான தெய்வ வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். தன் ஜனங்களை கர்த்தர் சுற்றுப்புறங்களையும் கீழிருந்து அவர்களை மேலையும் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி மிக ஆசீர்வாதமான காரியங்களை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்ப இந்த காலை வேளையில நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்காக மட்டுமே. கவலைப்படாதீங்க. உங்கள் சுத்தி இருக்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன இருக்கு உங்களை சுத்தி? கவலைகள், கலக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லாத்துக்கும் மேல கடன்கள், எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றி அது ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பார். ஸ்பெஷலி இன்னொரு விஷயம் உங்களை சுத்தி இருக்கு. வீணான பேச்சுக்கள், அநேக அவமானங்கள், அநேக காரியங்கள், அதையும் எல்லாத்தையும் கூட கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் கொடுப்பார். நீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க. கை நிறைய உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்க வீடு முழுவதும் தெய்வ சமாதானம் நிறைந்திருக்கும். உங்க வீடு முழுவதும் எல்லா பாத்திரங்களும் நிரம்பி இருக்கும். கவலைப்படாதீங்க. எல்லா கீழே இருக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிச்சு நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களை மேலே கொண்டு வருவார். என் அன்பு பிள்ளைகளே, 3 மாசம் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் இந்த 4வது மாசம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவார். நிச்சயமாகவே நம்புங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் காத்திருக்கு. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. சுவாமி தகப்பனே, அருமையான வார்த்தை கொடுத்தீங்க. உங்க பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், உங்க பிள்ளைகளை சுற்றி எப்படியாவது கெடுத்துடலாம், எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் இவங்க கீழே வந்துடுவாங்களான்னு காத்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உயரமான இடத்தை இவங்களுக்கு கொடுங்க சாமி. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். என் அன்பு பிள்ளைகளே, ஐ லவ் யூ. எல்லாத்துக்கும் என் அன்பின் முத்தங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிக்க போகிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார். மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், ஒன்னும் குறிச்சு கவலைப்படாதீங்க. இந்த மாசம் உங்களுடையது. ஆமேன். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.